Hello friends, welcome to English Pesa Aasaya. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா 4,10,000க்கு மேல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கீங்க. Thank you very much. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வெர்ப் பத்தி மட்டும் நம்ம பார்க்க போறோம். அதாவது ரெண்டு வெர்ப் எடுத்துக்க போறோம். இது யூஸ் பண்ணலாமா இல்ல இந்த வெர்ப் யூஸ் பண்ணலாமா? நம்ம ரொம்ப குழம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு வெர்ப் எடுத்து நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்பீக், இன்னொன்னு டாக். So both are having a similar meaning, right? அது வந்து எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ இங்க நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பீக் அண்ட் டாக். ஸோ let's we discuss about these two words. Okay, these two verbs ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஒரே மீனிங் தான். ஸ்பீக்னாலும் ஒரே மீனிங் தான், டாக்னாலும் ஒரே மீனிங் தான். நம்ம எங்க யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸ்பீக் அப்படின்னு எழுதியிருக்கேன், இங்க வந்து டாக் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, ரொம்ப மெயினா வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்க, எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸ்பீக் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் இன் த ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ். ஃபார்மலா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஓகேவா, நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, ஓகே, அல்லது வந்து முக்கியமான ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஸ்பீக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதை பத்தி இன்னும் நான் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த வீடியோ. ஓகேவா, கடைசியா உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் இருக்கு, அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். ரைட், இங்க பாருங்க, எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்றேன். I will speak at the conference on Friday. I will speak அப்படின்னா நான் பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸ்பீக் யூஸ் பண்ணியிருக்கோம். at the conference on Friday. ஸோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமா வந்து ஒரு ஆஃபீஸ்ல நடக்கிற ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மலா இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது நான் இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஸோ யூ ஹாவ் டு ஸ்பீக் இன் த ஃபார்மல் வே, இன் த ஃபார்மல் சிச்சுவேஷன். ஓகேவா, கான்ஃபரன்ஸ், ஒரு அஃபிஷியல் மீட்டிங், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபார்மல் என்ன அர்த்தம், ஒரு முக்கியமான இடங்கள். நம்ம வீட்டுல பேசுறதெல்லாம் வந்து ஃபார்மல் கிடையாது, அது இன்ஃபார்மல். ஓகே, ஃபார்மல் அப்படின்னா ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூல், ஓகே, நம்ம மேனேஜர் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வந்து ஸ்பீக் யூஸ் பண்ணணும். பாருங்க, ஐ வில் ஸ்பீக் அட் த கான்ஃபரன்ஸ் ஆன் ஃப்ரைடே. நான் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு வந்து என்னன்னா ஃபார்மல் சிச்சுவேஷன்ல வந்து நீங்க இந்த ஸ்பீக் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். இன்னொன்னு வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். நீங்க மட்டும்தான் பேசுவீங்க. இப்ப கான்ஃபரன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ நீங்க தான் வந்து ஸ்பீக்கர். ஓகேவா, நீங்க தான் வந்து யாரை பார்த்து பேசுவீங்க, முன்னாடி இருக்கக்கூடிய ஆடியன்ஸை பார்த்து பேசுவீங்க. ஓகே, ஸோ கான்ஃபரன்ஸ்ல நீங்க பேசுவீங்க. ஸோ ஆடியன்ஸ் மீன்ஸ் சுத்தி இருக்கிறவங்க, ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய மக்கள். ஸோ ஆடியன்ஸ் அப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்க நின்று பேசும்போது நீங்க மட்டும்தான் பேசுவீங்க, அவங்க கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஒன் வே கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் நீங்க ஸ்பீக் தான் யூஸ் பண்ணணும். முதல்ல எங்க ஸ்பீக் யூஸ் பண்ணுவீங்க, ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ். இன்னொன்னு என்னது, ஒன் வே கம்யூனிகேஷன். இப்ப நான் பேசுறேன், நீங்க வந்து ஸ்பீக், நீங்க வந்து கேக்குறீங்க. ஓகே, ஐ ஸ்பீக் டு யூ, நான் உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, ஸோ யூ ஆர் லிசனிங். ஸோ இது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கா, இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்பீக் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் அப்படின்னா இப்ப நான் தான் வந்து நான் பேசுறேன் கான்ஃபரன்ஸ்ல, நான் வெள்ளிக்கிழமை பேச போறேன்னு வச்சுக்கோங்க. நான் பேசுவேன், அதை முன்னாடி இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸோ நான் தான் அங்க வந்து ஸ்பீக்கர் இல்லையா. ஸோ நான் சொல்லும் போது எப்படி சொல்றேன், ஐ வில் ஸ்பீக் அட் த கான்ஃபரன்ஸ் ஆன் ஃப்ரைடே. ஒரு அபிஷியல் கான்ஃபரன்ஸா இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல ஃபார்மல் சிச்சுவேஷன், அதனால நம்ம ஸ்பீக் அப்படிங்கக்கூடிய இந்த வேர்ப் வந்து யூஸ் பண்றோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒன் வே கம்யூனிகேஷன். தட் மீன்ஸ் நான் பேசுறத அவங்க கேட்கறாங்க, தட்ஸ் இட். ரைட், அப்ப ஸ்பீக் அப்படின்னா பேசுறது தான், தமிழ்ல வந்து பேசு அப்படிங்கிறது தான் மீனிங். டாக் அப்படின்னாலும் மீனிங் தான். ஓகேவா, இப்போ டாக் அப்படிங்கறது நம்ம எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா. ஓகே, டாக். So let's discuss about talk. I talk to my mom every day. நான் எங்க அம்மா கிட்ட வந்து நான் டெய்லி பேசுறேன். ரைட், இது வந்து ஒரு இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். வீட்லயே நம்ம வந்து ஃபார்மலா இருக்க முடியாது. ஓகே, இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ், நம்மளோட வீட்டாளுங்கிட்ட பேசும்போது, அப்படின்னா வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, அந்த இடத்துலலாம் வந்து நீங்க டாக் யூஸ் பண்ணணும். பாருங்க, ஐ டாக் டு மை மாம் எவ்ரி டே, ஒரு இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். இன்ஃபார்மலா என்னது,
வீட்டாளுங்கிட்ட பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தான் இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். அதே மாதிரி டூ வே கம்யூனிகேஷன். பாருங்க, ஐ அப்படின்னா நான், யார்கிட்ட பேசுறீங்க? மை மாம். அப்போ டூ வே கம்யூனிகேஷன், ரெண்டு ஆளுங்க இருக்காங்க பாருங்க, ஒன்னு நான், இன்னொன்னு அம்மா. சோ இந்த ரெண்டு பேத்துக்கு இடையில தான் கம்யூனிகேஷன். கான்ஃபரன்ஸ்ல நீங்க மட்டும் தான் பேசுவீங்க, ஆனா இங்க எப்படி ரெண்டு பேருமே பேசிப்பீங்க இல்லையா? ரைட், இந்த இடத்துல நீங்க டாக் யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஐ டாக் டு யூ. ஐ டாக் டு யூ. டு யூனா உங்ககிட்ட நான் பேசுறேன். அப்போ நான் இருக்கேன், அப்புறம் நீங்க இருக்கீங்க, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன். ஐ டாக் டு ஹிம். நான் அவன்கிட்ட பேசுறேன். ஐ இருக்கு, ஹிம்னா அவனை, சோ அவனோட நான் பேசுறேன். சோ டூ வே கம்யூனிகேஷன். ஒன்னு எங்க யூஸ் பண்ணுவீங்க? இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். வாட் இஸ் மீன் பை இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்? நம்ம வீட்ல பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, கொலீக்ஸ் கிட்ட பேசும்போது, ரைட், சின்ன குழந்தைங்க கிட்ட பேசும்போது, இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ல நீங்க டாக் யூஸ் பண்ணணும். இன்னொன்னு எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன். ஐ டாக் டு யூ, ஓகே, ஐ டாக் டு ஹிம், ஐ டாக் டு ஜான். ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னா அங்க வந்து யூ ஷுட் யூஸ் டாக். ஓகே, இன்னொரு மேஜரா வந்து இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, அடுத்ததா பாருங்க. சோ இதை விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் இங்க என்ன எழுதிருக்கேன் பாருங்க. ஜான் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், ஜான் டாக்ஸ் இங்கிலீஷ். விச் ஒன் இஸ் கரெக்ட்? Which one is correct? John speaks English. இது கரெக்டா? இல்ல John talks English. இது கரெக்டா? John speaks English. இதுதான் கரெக்ட். டாக்ஸ் நீங்க சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். லாங்குவேஜஸ், லாங்குவேஜ், ஒரு மொழி, எனக்கு வந்து இந்த மொழி தெரியும், நான் இந்த மொழி பேசுவேன் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு நீங்க கண்டிப்பா ஸ்பீக் அப்படிங்கிற அந்த வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ ஸ்பீக் தமிழ், ரைட்? இந்த மாதிரி லாங்குவேஜை பத்தி நீங்க பேசும்போது கண்டிப்பா ஸ்பீக் தான் சொல்லணும். இப்படி நீங்க சொல்லவே கூடாது. ஜான் டாக்ஸ் இங்கிலீஷ், ஜான் வந்து இங்கிலீஷ் பேசுறான் அப்படிங்கிறத ஜான் டாக்ஸ் இங்கிலீஷ் நீங்க சொல்லவே கூடாது. எப்படிதான் சொல்லணும்? ஜான் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், பிகாஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த லாங்குவேஜ். இதே இது நான் இங்கிலீஷ் பேசுறேன் அப்படின்னா ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ டாக் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எதுக்காக நம்ம இங்க எஸ் சேர்த்திருக்கோம்? ஜான் அப்படிங்கிறது ஒரு பேர், இது வந்து ஒரு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, அதனால நம்ம எஸ் சேர்த்திருக்கோம். பட் வெர்ப் வந்து இந்த ஸ்பீக் தான். காட் இட்? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். he speaks தமிழ், அவன் வந்து தமிழ் பேசுறான். she speaks தெலுங்கு, அவங்க வந்து தெலுங்கு பேசுறாங்க. ஓகே, they speak ஹிந்தி, அவங்க வந்து ஹிந்தி பேசுறாங்க. ரைட்? அப்போ ஒரு லாங்குவேஜை பத்தி நீங்க வந்து மீன் பண்ணணும், லாங்குவேஜை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் ஸ்பீக். ஸ்பீக் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்ப் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ரைட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ லாங்குவேஜை பத்தி பேசும்போது யூஸ் பண்றீங்க. ரைட், then last one, don't speak nonsense, don't talk nonsense. ரெண்டுத்துல எதுப்பா கரெக்ட்? don't speak nonsense அப்படிங்கிறது ஃபார்மலா இல்ல இன்ஃபார்மலா? nonsense மீன்ஸ் தேவையெல்லாம் பேசாத, அறிவு கிட்டத்தனமா பேசாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் நான்சென்ஸ். இது ஃபார்மல் சிச்சுவேஷனா இல்ல இன்ஃபார்மல் சிச்சுவேஷனா? திஸ் இஸ் இன்ஃபார்மல் சிச்சுவேஷன், ரைட்? நான்சென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ கண்டிப்பா வந்து ஸ்பீக் சொல்லக்கூடாது, டோன்ட் டாக் நான்சென்ஸ், இதுதான் கரெக்ட். ஏன்னா வந்து ஜஸ்ட் இது வந்து ஒரு இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். காட் இட்? ஓகே, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஒன் வே கம்யூனிகேஷன். நீங்க மட்டும்தான் பேசுவீங்க, மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க. ஓகே, அந்த இடத்துல நீங்க வந்து ஸ்பீக் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு லாங்குவேஜை பத்தி பேசும்போது கண்டிப்பா நீங்க ஸ்பீக் வச்சுதான் நீங்க சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், டாக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். உங்களோட வீட்ல பேசும்போது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்க அந்த இடத்துல டாக் யூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் இந்த மாதிரி எனக்கு இந்த மொழி நான் பேசுவேன் அப்படிங்கிறத
டாக் யூஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி டோன்ட் டாக் நான்சென்ஸ், இந்த மாதிரி வந்து இன்ஃபார்மலா சொல்லும் போதெல்லாம் நீங்க வந்து டாக் தான் யூஸ் பண்ணணும், ஸ்பீக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. காட் இட்? இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு, ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஹவு மெனி லாங்குவேஜஸ் டு யூ ஸ்பீக்? ஸோ நீங்க வந்து எவ்வளவு லாங்குவேஜ் பேசுறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு பதில் வந்து 2 விதங்கள்ல வந்து நான் எழுதி போட்டிருக்கேன். எது கரெக்ட் நீங்க இப்போ வந்து இப்போ சொல்லணும். ஓகே, ஐ கேன் ஸ்பீக் 2 லாங்குவேஜஸ், ஐ கேன் டாக் 2 லாங்குவேஜஸ். எது கரெக்ட்? லாங்குவேஜ் பத்தி பேசும்போது எப்பவுமே ஸ்பீக் அப்படிங்கக்கூடிய அந்த வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஐ கேன் டாக் 2 லாங்குவேஜஸ், இது வந்து தப்பு, இப்படி நீங்க சொல்லக்கூடாது. ரீசன் யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? லாங்குவேஜை மென்ஷன் பண்ணி ஒரு மொழியை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க சொல்றீங்க அப்படின்னா அங்க வந்து ஸ்பீக் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வேர்ப் தான் நீங்க யூஸ் பண்ணணும். காட் இட்? ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான், ஓகேவா? பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட். வழக்கம் போல நான் சொல்றதுதான். ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் நம்ம வந்து நிறைய குழப்பம் இருக்கும், நிறைய தயக்கங்கள் இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் நம்ம தூக்கி தனியா ஓரத்துல வச்சிடலாம், ஓகேவா? வச்சுட்டு ஸோ யூ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ் ப்ராப்பர்லி. நீங்க வந்து நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழுதி போடுறேன். அந்த கொஸ்டினுக்கு என்ன கரெக்டான ஆன்சர் ஓகே அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து உங்க காமெண்ட்ல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்பீக் அப்புறம் வந்து டாக், இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் போர்டில் ஒரு கொஸ்டின் எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்க காமெண்ட்ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. உங்க கரெக்டான ஆன்சர் எழுதி காமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ பிளாங்க் டு மை ஃப்ரெண்ட். ஸோ இங்க ஒரு டேஷ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஸ்பீக் வருமா டாக் வருமா அப்படிங்கறத நீங்க தான் கெஸ் பண்ணணும். ஓகே, இது என்ன சிச்சுவேஷன்? ஃபார்மல் சிச்சுவேஷனா இல்ல இன்ஃபார்மல் சிச்சுவேஷனா? ரைட், அதெல்லாம் நீங்க யோசிச்சு உங்களோட கரெக்டான ஆன்சரை வந்து காமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்பீக் அப்புறம் வந்து இந்த டாக், இந்த வெர்புக்கு அப்புறம் வந்து நீங்க ப்ரிபோசிஷன் டு யூஸ் பண்ணலாம் அல்லது வித் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். இதை பத்தி நம்ம வந்து ஃபர்தரா நம்ம ப்ரிபோசிஷன் படிக்கும் போது அதுல நான் உங்களுக்கு வந்து கத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராமையும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஆன்சர் வந்து மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.